இன்று நடைபெற்ற மாணவர்களுக்கான பரீட்சை 8:30 மணி தொடக்கம் 11:40 மணி வரை 3 மணித்தியாலம் 10 நிமிடங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் அங்கிருந்து சூப்பர்வைசர்ஸ் 1.5 மணித்தியாலத்துக்கு பிறகு திடீரென்று மாணவர்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள், உங்களுடைய தமிழ் மொழி இலக்கியத்தில் விடைத்தாள் ஒன்றை உடனடியாக வழங்குமாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த மகன் இதில் வெளியிருந்தார். அவர் 40 கேள்வியில் 18 கேள்வி தான் செஞ்சிருந்தார். இந்த எம்சிக்யூவில் 22 கேள்வி செய்யலாம் போயிட்டு புதிதான ஒரு அறிவுறுத்தலை வழங்கி மாணவர்களை பெரும் குழப்பத்தில் உள்ளாக்கி இருக்கிறார்கள் இந்த சூப்பர்வைசர்ஸ். ஆனால் அந்த எங்களோட வகுப்பில் இருந்தவர்கிட்ட நான் கேட்டதுக்கு அவர் பதில் அளித்தார். எங்களோட இதுபடி அப்படித்தான் வேண்டணும் சொல்லியிருக்காங்க, ஸ்டிக் பண்ணிக்காங்க. தடுமாற்றத்துக்குள்ளாக குறிப்பாக தமிழ் மொழியானது தடுமாற்றத்துக்குள்ளாக இருப்பது, அவங்களோட பெறுபவரை கேள்விக்குள்ளாக இருப்பது பெரும் கவலை அளிக்கிறது. 8:30க்கு பேப்பர் தந்து அதில் 10 மணிக்கு அந்த பேப்பர் வேண்டாங்க. எங்களுக்கு 11:40க்கு தான் அந்த பேப்பர் மொத்தமாக வேண்டியிருக்கணும். ஆனால் 10 மணிக்கு அந்த பேப்பர் வேண்டதால் 1.5 மணித்தியாலத்துக்கிட்டே எங்களுக்கு வேஸ்ட் ஆனிச்சு. அந்த டைமுக்குள்ளே நாங்கள் அவசரமாக அந்த 10 நிமிஷத்தை சொன்னதுக்கு பிறகு தான் நாங்கள் எம்சிக்யூவே அந்த அவங்க அந்த எம்சிக்யூ ஷீட்டில் பதிகிறதுக்கே ஆரம்பிக்கும். இல்லை, அவர் சூப்பர்வைசர் வந்தவர் அவருக்கு கடுமை காட்டல, அவருக்கு நடவடிக்கை காட்டல. அது மேலிடத்துல வந்தது நடவடிக்கை. அவர் சூப்பர்வைசர் எல்லாருக்கும் மேலிடத்துல தான் வந்தேன். இடையில இப்படி ஒரு பிரச்சனை எழுதியக்குள்ள வந்துருக்கு விளக்கம் இந்த பேப்பரை பாட் பண்ண தரட்டாம வந்து உடனே ஒரு இந்த அபடத்தை செஞ்ச மாதிரி தான் இருந்தது. இப்போ சம்பவம் நடந்தது கூட இந்த மேல்மட்டம் யாரும் டிஸ்கஸ் பண்ணி பார்த்தீங்களா? யாரும் இன்ஃபார்ம் பண்ணி மேல்மட்டத்தில் இருந்து அந்த பிரச்சனை நடந்த உடனே அதிபர்கிட்ட யாரோ இன்ஃபார்ம் பண்ணியிருந்த போல ஏற்கனவே ஒரு ஆள் வந்து அந்த டைமுக்குள்ளே நாங்கள் பார்ட் 3 செய்கிற டைமுக்குள்ளே யாரோ வந்திருந்தாங்க. அது மேல்மட்ட அதிகாரிகள் யாரோ வந்திருந்தாங்க. அவங்க வந்து எத்தனை மணிக்கு வேணும்னு எல்லாம் விசாரிச்சு போட்டு போனாங்க. நான் பொறியியலாளர் ரியாஜ் மஹமூத். கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை இன்று நடைபெற்ற தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடத்திலே காத்தாங்குடி மத்திய கல்லூரியில் நடைபெற்ற அநீதி சம்பந்தமாக உங்களுடன் கலந்துரையாட வந்திருக்கிறேன். இன்னும் குறிப்பாக இன்று நடைபெற்ற மாணவர்களுக்கான பரீட்சை 8:30 மணி தொடக்கம் 11:40 மணி வரை 3 மணித்தியாலம் 10 நிமிடங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் மாணவர்களுக்கு ஆரம்பத்திலே நீங்கள் பரீட்சை முடிவடைந்த பின்னரே விடைத்தாள்களை வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் கூட அங்கிருந்து சூப்பர்வைசர்ஸ் 1.5 மணித்தியாலத்துக்கு பிறகு திடீரென்று மாணவர்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள், உங்களுடைய பாட 22 தமிழ் மொழி இலக்கியத்தில் விடைத்தாள் ஒன்றை உடனடியாக வழங்குமாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதன்போது மாணவர்கள் அங்கிருந்து சூப்பர்வைசர்மாரிடம் கேட்ட போது 3 மணித்தியாலத்துக்கு பின்னர் தானே விடைத்தாளை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்ட போது அங்கிருந்தவர் சொல்லியிருக்கிறார்கள், இல்லை இது எங்களுக்கு விசேடமாக வந்த அறிவித்தல், நீங்கள் உடனடியாக விடைத்தாளை வழங்க வேண்டும் என்று. விடைத்தாளில் மார்க்ஸை அதாவது விடைகளை குறிப்பிடாத மாணவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி அவசரத்தின் காரணமாக, அதே போல சில மாணவர்கள் தங்கள் விடைகளை திருத்தமான முறையில் வழங்காதும் சில மாணவர்கள் விடைகளையே வழங்காது அந்த விடைத்தாள்களை சூப்பர்வைசர்மாரிடம் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறார்கள். இது மாணவர்களுக்கு மிக பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியதோடு தங்களுடைய பெறுபர்களை பெரிய எதிர்பார்ப்புடன் பரீட்சையை சித்தியடைய எதிர்பார்த்த மாணவர்கள் இன்று பெரும் தடுமாற்றத்துக்கு உள்ளாக இருப்பது மிக மனவேதனை அளிக்கிறது. இன்று உங்களுடன் பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள், கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களும் பெற்றோர்களும் தங்களுடைய மனக்குமுறைகளை, இந்த மாணவர்களுக்கு நடைபெற்ற அநீதியை, இதற்கான நீதி கோரி உங்களிடம் மன்றாட வந்திருக்கின்றோம். இதில் குறிப்பாகவே இந்த 3 மணித்தியாலம் 10 நிமிடத்தின் பின்னர் இதற்கான பரீட்சைக்கான விடைத்தாள்களை வழங்குவதற்கான அறிவுறுத்தல் ஆரம்பத்தில் வழங்கியிருந்தாலும் இடையில் ஏற்பட்ட குழப்பம் இது சந்தேகத்தை உருவாக்குகின்றது. இந்த சூப்பர்வைசர் மாறனுடைய திடீர் இன்ஸ்ட்ரக்ஷன் மாணவர்களை பெருங்குழப்பத்திற்குள்ளாக்கி அவர்கள் வாழ்க்கைக்கு அத்திவாரமாக அமைகின்ற கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை, குறிப்பாக தாய்மொழி தமிழ் மொழியிலேயே அவர்களுடைய பெறுபவரை கேள்விக்குள்ளாக்கி இருப்பது மிகவும் கவலை அளிக்கிறது. இது தொடர்பாக எங்களுடைய மற்ற பெற்றோர்களும் உங்களுடன் கலந்துரையாடுவார்கள். குறிப்பாக எங்களுடைய மண்டப இலக்கம் 1 கொடுப்பட்ட ஏறத்தாழ 150 மாணவர்கள் எழுதியிருந்த மண்டப இலக்கம் 1 இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கு 2 மண்டபங்கள் இருக்கின்றது. மண்டபம் 1 மாத்திரம்தான் நிவாரண தகவல் வழங்கியிருக்கிறது. இது சம்பந்தமாக நான் உடனடியாக வேறு பாடசாலைகளை அணுகி கேட்டபோது அவ்வாறு எந்த அறிவித்தலும் வழங்கப்படவில்லை. 3 மணித்தியாலம் 10 நிமிடத்தின் பின்னரே பரீட்சைக்கான விடைத்தாள்கள் பெறப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நேற்று நடைபெற்ற இஸ்லாம் பாடத்தில் கூட 3 மணித்தியாலத்தின் பின்னரே பரீட்சைக்கான விடைத்தாள்கள் பெறப்பட்டிருக்கின்றன. இன்று புதிதான ஒரு அறிவுறுத்தலை வழங்கி மாணவர்களை பெரும் குழப்பத்தில் உள்ளாக்கி இருக்கிறார்கள் இந்த சூப்பர்வைசர்ஸ். இது முக்கியமாக அங்கே இருந்த சீஃப் சூப்பர்வைசரும் அங்க அறிவித்தலை கொடுத்து அவரும் அங்க இருக்கிற சூப்பர்வைசர்மாரை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவசரமாக பேப்பரை வாங்குங்கள், 5 நிமிடத்தில் வாங்குங்கள், நேற்று பிந்தி விட்டது பரீட்சைக்கான விடைத்தாளை பெறுவதற்கு என்று கூறி அவசரமாக வாங்கியிருக்கிறார். ஏறத்தாழ 150 மாணவர்கள் இது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம், மாணவர்கள் 11 வருட காலம் தங்களுடைய வாழ்க்கையை பெற்றோர்களுடன் ஒத்துழைப்போடு செலவழித்து ஆசிரியர்களின் பங்களிப்போடு வாழ்க்கைக்கான எதிர்காலத்தை எதிர்பார்த்து எழுத வந்திருந்த இந்த
பரீட்சையானது தடுமாற்றத்துக்குள்ளாக இருப்பது, குறிப்பாக தமிழ் மொழியானது தடுமாற்றத்துக்குள்ளாக இருப்பது, அவங்களோட பெறுபவரே கேள்விக்குள்ளாக இருப்பது பெரும் கவலை அளிக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் பெரும் குழப்பத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். நாளைக்கு பரீட்சை இருக்கிறது. நீங்கள் இப்ப பார்க்கலாம், மாணவர்களோட இந்த சந்திப்பு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அடுத்த பாடத்துக்கு தயார்படுத்தாமல் இங்கே வந்து இதற்கான நேரத்தை வீணடிப்பது என்பது பெரும் கவலை அளிக்கிறது. சமூகத்திலே பெரும் குழப்பத்தையும் நம்முடைய நாட்டின் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்குற மாதிரியான ஒரு செயற்பாடானது மிகவும் பிழையான ஒரு விடயமாக நாங்கள் இங்கே தொடர்பாக மாணவர்கள் பாடசாலைக்கு அறிவித்த உடனே எங்களால் முடிந்த வரையில் பாடசாலை கல்வி அதிகாரிகள் ZDE மற்றும் இன்னொரு எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் அறிவித்திருந்தோம். குறிப்பாக RCC வானது பாடசாலைக்கு வந்து அதற்கான விசாரணைகளை இங்கு மேற்கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதுக்கான தெளிவான நடவடிக்கைகள் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறார்கள் என்பது தெளிவாக அறிவிக்கப்படவில்லை. இருந்த போதிலும் கூட இது மாணவர்களுடைய எதிர்காலம் என்பதனால் மாணவர்களுக்கு சிறப்பான அவர்கள் பெறுபவர்கள் உறுதிப்படுத்தக்கூடிய அளவு தீர்வு இங்கே கிடைக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய முடிவும் தீர்மானமாக எங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. மாணவர்கள் மாதிரியான ஒரு தீர்மானம் முடிவு வரணும் மாணவர்களுக்கு அவர்கள் உண்மையாவே மன உளைச்சலுக்கு உள்ளாகி இந்த இடத்திலே அவர்கள் பார்ட் 1 பேப்பரை சரியான முறையில் ஆன்சர் பண்ணாமல், அதே போல பார்ட் 2க்கும் அவர்கள் ஒரு ஆன்சர் பண்ணிக்க மாட்டாங்க. நிறைய பேர் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா பார்ட் 1ல சில கேள்விகளை இறுதி தருணத்தில் தான் சொன்னாங்க. வளமையான சிஸ்டம் ஒன்று இருக்கிறது. கடைசி 10 கேள்விகளை பார்ட் 2 முடிந்ததன் பின்னர், ஏனென்றா நேரம் எடுக்கக்கூடிய கேள்வி கடைசி 10 கேள்விகள் அதை இறுதியில் தான் வந்து செய்வார்கள். அது செய்யாதனால் பார்ட் 1 செய்யவில்லை என்கிற கவலையோடு பார்ட் 2வையும் சரியான முறையில் அணுகாமல் அவர்கள் பெரும் தடுமாற்றத்துக்கு உள்ளாகி பரீட்சையை சிறம்பட செய்யாமல் விட்டிருக்கிறார்கள். பார்ட் 2 சேர்ந்து 3 மணி பார்ட் 3 ஒன்று அது 3 மணி தனி பார்ட் 1ம் பார்ட் 2ம் செஞ்சதுல தான் எங்களுக்கு ஏற்பட்ட MCQ இல்ல மெயினா எல்லாரும் அந்த செய்யறது அந்த 40 மார்க்ஸ் அந்த குறிக்கக்கூடிய அந்த விட அது ஒரு முக்கியமான இதுதானே. அதுல இப்ப நாங்க அவசரமா செஞ்சு கொடுத்ததுல எங்க அந்த ரிசல்ட்ஸுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. சாதாரணமா நான் எல்லா கல்வியும் செஞ்சேன். ஏன்னா அவங்க இப்ப நான் எங்க இதுல ஏதாவது ஒன்று மார்க் பண்ணி கொடுக்கணுமேங்கிறதுக்காக எல்லா வினாக்களும் செஞ்சேன். ஆனா இடையில விட்டுருந்ததுக்கு வட்டம் போட்டு வச்சிருந்ததுக்கு எல்லாத்துக்குமே விட போட்டு கொடுத்தேன். ஏதோ ஒரு விட எதிர்பார்த்தீங்க ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு எங்களுக்கு நாங்க 2 மார்க்ஸ் அங்க எடுப்போம். எங்களுக்கு என்னன்னா இது எப்படி நாங்க இது சொல்றேன்னா, நாங்க செஞ்சிருந்தா நாங்க செஞ்சிருப்போம். ஏன்னா நாங்க அந்த 9 டாக்கெட் அது எல்லாம் இருக்கிறதால நான் எங்களுக்கு தமிழ் 7 மானா இருக்கிறதால நாங்க செஞ்சிருப்போம். ஆனா இவங்க அந்த அதுக்குரிய அந்த இது நேர அவகாசத்தை தரலாதால நாங்க அவர்கிட்ட எங்களோட புள்ளிகளுக்கு கடுமையாண்டுட்டு எங்களோட வகுப்புல இருந்த ஒவ்வொரு மாதிரி நடந்துருந்துச்சு. ஆனா அந்த எங்களோட வகுப்புல இருந்தவர்கிட்ட நான் கேட்டதுக்கு அவர் பதில் அளிச்சாரு. எங்களோட இதுபடி அப்படித்தான் வேண்டணும்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டிக் பண்ணிக்காங்க ஏன்னு கேட்டு அப்படித்தான் சொன்னாங்க. அந்த பதில் வச்சுருந்தாங்க. இல்லை புது ஷெடியூல்கள் வந்துச்சா இல்லை என்னையோ அது அவளுக்கு தான் தெரியும். இன்றைக்கி நடந்த சம்பவம் வந்து மிகவும் ஒரு மிச்சம்பெரிய ஒரு அநியாயமாக தெரியுது. ஏன்னா மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் இந்த பிள்ளைகளை படிக்க வச்சு 11 வருஷ காலமாக இந்த பிள்ளைகளுக்காண்டி கஷ்டப்பட்டு வாங்கி அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் கவலையான விஷயம் அறிக்கை. இந்த மகன் இதில் வெளியிருந்தார். அவர் 40 கேள்வியில் 18 கேள்வி தான் செஞ்சுருந்தார் இந்த MCQவில். மிச்சம் 22 கேள்வி செய்யலாம் போயிட்டு கடைசியாக ஒரு 5 நிமிஷம் அந்த கெப்புக்குள்ளே தான் அந்த பேப்பரை தாங்கிட்டு அந்த டென்ஷனில் கண்மூடித்தனமாக வந்து மராதமாக இருக்கிற அந்த கேள்விகளுக்கு விடை எழுதியிருந்தார். அதுவும் 18 கேள்விக்கு தான். இப்படியான அந்த டென்ஷனில் அதுக்கு புறவு நடந்த அந்த எக்ஸாமை கூட அவர் சரியாக செய்யாமல் விட்டுருப்பார். மிகவும் கவலையாக இருக்கி இதுக்குரிய சரியான நடவடிக்கைகள் எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு முழுமையான அந்த புள்ளிகளை பெற்று தருவதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நான் பெற்றோர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். 10 மணிக்கு வேண்டியிருக்கேன். என் மகன் வந்து காலையில் அந்த டீச்சர்கிட்ட கேட்டிருக்காரு, எத்தனை மணிக்கு இந்த பார்ட் 1 பேப்பரை எடுப்பீங்கன்னு ஓட்டு. அவர் சொல்லியிருக்கா 11:40க்கு தானே அங்கே வேண்டுவோம்னு ஓட்டு. 2 தரம் கேட்டிருக்காரு. அப்படி கேட்டு சொல்லியிருந்தா அவர் அந்த டைமிங்கை கவர் பண்ணி அடுத்த கேள்வியில் அவர் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ திடீரென்று வந்த மேலதிகாரி 10:25க்கு அந்த டைமுக்குள்ள சொல்லியிருக்காரு, இந்த பேப்பர் எல்லாம் இருந்தாங்க டைம் முடியுது போட்டு பார்ட் 1 9:50 அந்த டைமுக்கு சொல்லியிருக்காரு. டக்குன்னு எல்லாரும் பேப்பரை தாங்கிடணும். அப்போ இவர் அந்த டென்ஷனில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் வந்த மாதிரிக்கு விடையளித்து அதுவும் 18 கேள்விக்கு செஞ்சு தான் டென்ஷனில் கொடுத்துருக்காரு. இதனால் மிச்சம் மன உளைச்சலில் அவரும் இருக்காரு, நாங்களும் இருக்கோம். இதுக்கு ஒரு முழுமையான ஒரு புள்ளிகளை பெற்று அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்து தர போடுறோம்.